மக்களே வாங்க இங்கே கனடாவில் இருக்க தமிழ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகலாமா? அதுவும் நாங்கள் இன்றைக்கி போகிற கடை பார்த்திங்கன்னா ஈரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம். பல மாதம் கழித்து நாங்கள் இன்றைக்கி தாங்க வெளியில் போகும்போது இந்த வின்டர் ஜாக்கெட் எல்லாமே ரொம்பவே ஃப்ரீயாக போனோம். ஏன்னா இன்றைக்கி கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் பாப்பாங்களும் மட்டும் வந்து கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட்க்கு இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸ் போயிருக்காங்க. ஸோ வர லேட் ஆகும்னு சொன்னதுனால எனக்கு நாளைக்கு ஒரு ஆர்டர் இருக்குது, அதுக்கு திங்ஸ் வாங்கணும்னு கிளம்பிட்டோம். வீட்டு பக்கத்துலேயும் பஸ் ஸ்டாப் இருக்குது, இல்லைன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்தாலும் மெயின் ரோடு வந்தாலுமே பஸ் ஏறிக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கிறதால ஒரு வாக் மாதிரி போகலான்ட்டு நானும் பாப்பாங்களும் ஜாலியாக நடந்துட்டு வந்துட்டு மெயின் ரோடு வந்து பஸ் ஏறிட்டோம். அங்கேருந்து கெனடி போய் கெனடியிலேருந்து நாங்கள் ஈரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். இங்கே ஈரா சூப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லெண்ணையும் ஆயிலும் ஆஃபரில் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நானும் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் ஃபிஷ்ஷும் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் எப்போ ஈரா போனாலுமே பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்ப் பிரெட் பேக்கரின்ற கடைக்கு கண்டிப்பாக போவோம். நம்ம ஊர் பலகாரம், அதாவது வடை, மசால் வடை, ஸ்ப்ரிங் ரோலு, பரோட்டான்ட்டு இது ஒரு ஸ்ரீலங்கன் கடை தான். பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த சைட் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக தமிழ் மக்கள் வாழ்கிற இடம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற கடைங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் கடைங்க நிறையவே இருக்கும். நீங்களும் கனடாவில் டொரண்டோக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்ப்போம். பாய்.